பணத்தை ஈர்ப்பதற்குண்டான ஒரு ஒரு தன்மை. எனக்கு பணம் வரணும் அப்படின்ற மாதிரி விதிப்பயன் இருக்குது. ஏதோ ஒரு தடை வந்து அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வராமல் இருக்கும். நம்ம கொடுப்பன இருக்கும், ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வராத தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈர்ப்பதற்கு என்ன செஞ்சால் சார் எனக்கு பணம் வர வேண்டிய தன்மை இருக்குது, இந்த டைமில் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வந்து தங்கு தடை இல்லாமல் வருவதற்குண்டான தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இதெல்லாம் பண்ணால் வருமானம் வரும். இந்த விளக்கு ஏற்றின ஈவினிங் டைமில் விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு ஏற்றின அப்புறம் பால் தயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடாது, பக்கத்து வீட்டில் உப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது, அரிசி கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது, பருப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்கெட்டை உப்பு வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது கல் உப்பாக இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். கல் உப்பாக இருந்தால் தான் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் வந்து நம்ம துடைக்கும் போது டெய்லி ரெண்டு வேளை துடைக்கிறது விசேஷம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நம்ம எப்பெல்லாம் மாப் போடுறோமோ அந்த டைமில் வந்து உப்பு போட்டு மாப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து முறம் தொடப்பம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வச்சுருப்பாங்க. அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு எல்லோ கலர் பல்பு ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த தன்மையை அங்கே வச்சுக்கோங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணத்தை ஈர்ப்பதற்குண்டான ஒரு தன்மை. எனக்கு பணம் வரணும் அப்படின்ற மாதிரி விதிப்பயன் இருக்குது. ஏதோ ஒரு தடை வந்து அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வராமல் இருக்கும். நம்ம கொடுப்பன இருக்கும், ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வராத தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈர்ப்பதற்கு என்ன செஞ்சால், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன பண்ணால் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஈர்க்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? முக்கியமாக நம்ம வந்து இந்த பணத்தை ஈர்ப்பதற்குண்டான தன்மைன்னு வரும்போது, சார் நான் வந்து கோட்டீஸ்வரன் ஆகிடுவேனா, சார் எனக்கு பணம் வர வேண்டிய தன்மை இருக்குது, இந்த டைமில் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வந்து தங்கு தடை இல்லாமல் வருவதற்குண்டான தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இதெல்லாம் பண்ணால் வருமானா வரும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக பணம் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போது விளக்கேற்றுறீங்க, காமாட்சி அம்மன் விளக்கேற்றுறீங்க. முக்கியமாக காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும்னு நம்ம சொல்லுவோம். 2 விஷயம் பண்ணணும். ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ரூமில் ஏற்றணும், இன்னொரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாசலில் வச்சு ஏற்றணும். ஓகேங்களா? ஒரு விளக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, வாசலில் வைக்கக்கூடிய விளக்கு நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா கூட ஓகே. ஓகேங்களா? இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இந்த கல்கண்டு போடுங்க. 4 கல்கண்டு போடுங்க. 4 கல்கண்டு அதில் போட்டுட்டு கிராம்பு இருக்குது இல்லைங்களா, அது கிராம்பு போடுங்க, ஒரு ஏலக்காய் போடுங்க. ஓகேங்களா? இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் போடுவதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பணத்தை ஈர்ப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமானா கொடுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி ஊறுகாய் சும்மாவே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஊறுகாய்க்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஊறுகாய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஊறுகாய் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது 2-3 வெரைட்டி ஆஃப் ஊறுகாய் வந்து வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி சார், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த விளக்கு ஏற்றின ஈவினிங் டைமில் விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு ஏற்றின அப்புறம்
நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை வந்து கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் வந்து கேட்குறாங்கன்னு தண்ணியை கொடுக்கக்கூடாது. பால், தயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்த கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் உப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. அரிசி கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. பருப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஊறுகாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேட்குறாங்கன்னா, நைட் டைமில் விளக்கு வச்ச உடனே இதை கொடுக்காம இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பாக்கெட் உப்பு வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் நம்ம. சும்மாவே போய் கடைக்கு போய் உப்பு வாங்கி, ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கல் உப்பாக இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். கல் உப்பாக இருந்தால் தான் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம துடைக்கும்போது டெய்லி ரெண்டு வேளை துடைக்கிறது விசேஷம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நம்ம எப்பெல்லாம் மாப் போடுறோமோ அந்த டைமில் வந்து உப்பு போட்டு மாப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து முறம், தொடப்பம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வச்சுருப்பாங்க. அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு எல்லோ கலர் பல்பு, ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த தன்மையை அங்கே வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அங்கே விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னாவே, இல்லை விளக்கு எரியுது, எல்லோ கலர் பல்பில் விளக்கு எரியுதுன்னு சொன்னாவே, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்குமானா கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தென்மேற்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து தொடப்பம், முறம் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. வெயிட் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் தொடப்பம், முறம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை அந்த இடத்துல வைக்கிறது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்காதுன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப எந்த அளவுக்கு நீட்டாக வைக்க முடியுமோ குப்பை இல்லாமல் பார்த்துக்கோங்க. எப்போவுமே வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா, வடமேற்கு இல்லை, வடகிழக்கு மூலையில் நம்ம வந்து நிறைய வந்து காட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த காட்டெல்லாம் அங்கே இல்லாமல் ஃப்ரீயாக வைக்க முடியுமான்னு பாருங்கள். அங்கே ஃப்ரீயாக வச்சுக்கிட்டிங்கனாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை ஈர்க்குமானா ஈர்க்கும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும் நம்மளால். ஓகேங்களா? அந்த அந்த இடத்துல சுத்தமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல விளக்கேற்றுங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாண்டிங் பாக்ஸ் போட்டு சாண்ட் பண்ணுற மாதிரி மந்திரங்கள் சாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான தன்மையை வந்து கொடுங்க. ஏதாவது ஒரு பஜனை பாடல்கள்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வை அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒலிக்க செய்யலாமான்னா ஒலிக்க செய்யலாம். இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய நிகழ்வை கொடுக்குமானா கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு சுமங்கலி பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு பணம் சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது விசேஷமான ஒரு நிகழ்வை கொடுக்கும்னு சொல்லலாம். வர்ற சுமங்கலிகளுக்கு தண்ணி கொடுங்க. நீங்கள் டீ, காஃபி கொடுக்குறீங்களான்றதுலாம் செகண்டரி. தண்ணி கொடுங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுங்க. அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, வெத்தலை பாக்கு, பழம், அதே மாதிரி மஞ்சள், குங்குமம் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு பணம், செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் வீட்டை நோக்கி ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்கும்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிங்கனாவே எந்த விதமான தங்கு தடை அங்கே கொடுப்பனை இருக்குது, எனக்கு தங்கு தடை இல்லாமல் பணம் வருவதற்குண்டான தன்மை இது சாதகமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்குமானா கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.